ஜாதி அரசியல் அல்லது கட்சி அரசியல் அல்லது கட்சியில் ஜாதி இது தேவையா தேவையில்லையா அவசியமா இதெல்லாம் நம்ம கணக்குப்படி பார்த்தோம்னா இன்றைய காலகட்டத்தில் ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்று நம்ம முண்டாசு கவிஞர் சொன்னாலும் வேறு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கலி பூங்குன்றனார் சொன்னாலும் இதனையே மோடி அவர்கள் ஊர் பூரா சொல்லிட்டு அடைஞ்சாலும் ஜாதி என்று ஒன்று இருக்கிறது, இருக்கும், இருந்து கொண்டே இருக்கும். பெண்ணுன்னு ஒன்று பார்க்க ஆரம்பித்தாவே ஜாதி தான், மாப்பிள்ளைன்னு பார்க்காத ஜாதி தான். தேர்தல் என்று வந்துவிட்டால் எந்த ஜாதிக்காரர்கள் எங்கே அதிகமாக இருக்கிறார்களோ அவருக்கு சேவை செய்தாரோ இல்லையோ அதே ஊரில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோ நல்ல கட்சி தொண்டரோ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சீட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த ஜாதி மெஜாரிட்டி இருக்கக்கூடியதில் எல்லா கட்சிக்காரங்களும் அதை நிறுத்துவான். தப்பித்தவரி அந்த ஜாதியில் வேற நிறுத்தி விட்டாக்கா அந்த ஜாதி எல்லாம் புறக்கணிக்கல. அந்த ஜாதி வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாக நம்ம ஊரில் நம்ம ஜாதியான சீட்டு கொடுக்காம வேற ஒரு ஆள் கொடுத்துட்டாங்க. அதனால் ஜாதி விரோத கட்சி, அதனால் எல்லாரும் அந்த கட்சி போடாதீங்களா, மற்ற தொகுதியிலையும் பார்த்துச்சு. அதனால் தெளிவாக இருக்காங்க. ஓகே, இப்போ அதுக்கு என்னங்க வந்துச்சு, எல்லாத்தையும் விட்டு பேசுகிறீங்க? ஆமாங்க, இப்போது ஜாதி தலைவர்களை நம்பி போகலாமா? அரசியல் கட்சி தலைவரை நம்பி போவது ஒரு பக்கம், இளைஞர்கள் இந்த எதிர்காலத்தை நோக்கி. ஆனால் ஜாதி கட்சி தலைவர்கள் போனால் வழிகாட்டுவது நிரந்தர வழிகாட்டுதல், நிலையான வழிகாட்டுதல், உயர்வதற்கு உள்ள வழிகாட்டுதல் இருக்கணும். நிறைய பெரும்பாலான கட்சியில் அப்படி நடக்குது. எல்லாம் சீரியஸாக போயிட்டுமா டக்குனு போய் அந்த எந்த கட்சி அவருக்கு அதை எதிர்பார்த்துட்டு அங்கே போய் உட்காந்துருவாங்க. ஓட்டு அரசியல் மற்ற மீட்டர் அரசியல் எல்லா விஷயம் விழுந்துடுறாங்க. இப்படி ஒரு குறிப்பிட்ட ஜாதி இன்றைக்கு தேவேந்திர குல வேளாளர்கள் என்று சொல்லக்கூடிய பல்லர்கள். ஆமாம், இவர்கள் தன்னுடைய கட்சியை என்ன செய்கிறாங்கன்னா, தன்னை கட்சியில் உள்ள இளைஞர்கள்லாம் அவர்கள் பல்லர்கள் என்பது பட்டியலினம் என்று அரசினால் வழங்கப்பட்ட பட்டியலினம். அதன் மூலம் சலுகையின் மூலம் இன்றைக்கி அரசு பணியாக இருக்கட்டும், வங்கி பணியாக இருக்கட்டும், ரயில்வே மற்ற எல்லா விஷயமும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் இன்றைக்கி தனியாரில் கூட எங்களுக்கு இடஒதுக்கீடு கேட்கணும்னு வர்றப்போ இது வருகிறது. அப்படி இருக்க பட்டியலை விட்டு வெளியேற்றணும். இப்படி சொல்லக்கூடிய தலைவர்கள் வெவ்வேறு பிரிவில் பிரிந்திருக்கும் பொழுதே அவர்கள் எந்த கூட்டணியில் இருக்கிறார்களோ அந்த கூட்டணி கட்சிகளை இவர்களுக்கு இடம் ஒதுக்கும் போது அந்த இவர்கள் விரும்பக்கூடிய அல்லது பொது தொகுதியில், ஏன்னா பட்டியல் விட்டு வெளியேற்றி விட்டால் பொது தொகுதியை பொது மனிதராகி விடுகிறார், பொது தொகுதியில் இருக்கிறார். எந்த பட்டியலினா குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர்கள் சார்ந்த அந்த இதில் போய் நிற்க முடியாது. நிற்கிறார்களா? பொது தொகுதியில் நிற்க முடியுமா? எம்ஜிஆர் தலித் மலையா ஜெயலலிதா அவர்கள் திருச்சியில் நிறுத்தினாங்க. அந்த தைரியம் இந்த தலைவருக்கும் இல்லை. அவர்கள் பொதுவான தலைவர்கள். எம்ஜிஆர் கூட பொதுவான தலைவர் தான். மிச்சவங்க எல்லாமே கலைஞர்லாம் கூட பொதுவான தலைவர் இருந்தாலும் அரசியல் வரப்போ அப்படி செய்து கொண்டார்கள். இப்போ பட்டியலை விட்டு வெளியேற்றுன்னு சொல்கிறாங்களே, ஏன் ஒரு தனியான பேர் வேணும்? ஓகே, யாருங்க எல்லாம் சொன்னேன். என்னாச்சு? அதில் பல்லர்கள், முக்கூடர் பள்ளி என்று ஒரு இலக்கியமே இருக்கிறது. தொல்காப்பியத்திலும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இவர்கள் பல்லர்கள், இவர்கள் பல்லர் என்றால் பள்ளத்தில் வாழ்பவர்கள், இல்லைன்னா விவசாயம் செய்வார்கள். விவசாயம் தான் அவருடைய பிரதான. இப்போ சினிமா இதெல்லாம் போய் கேட்டோன்னா, என்னப்பா அந்த தொழிலை விட்டு தொழில் மாட்டான்னா, எனக்கு வேறு எதுவும் தெரியாதுங்க. சினிமா விட்டு கடையை விட்டு இந்த வேறு தொழிலை பார்ப்பா அப்படின்னா எனக்கு வேறு தெரியாதுங்க. அதனால் இவர்களுக்கு விவசாயத்தை தவிர வேறு எதுவும் தெரியாது. விவசாயம்தான் வைத்த நிரப்பக்கூடிய அந்த உண்டி கொடுத்தோர், உயிர் கொடுத்தோர் இவர்கள் தான். இவருக்கு என்னங்க, யாராக இருக்க தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த பல்லர், குடும்பர், மூப்பர், பண்ணாடி, காலாடி, கடையல் வாத்தியார், தேவேந்திர குலத்தான் இந்த பிரிவில் இருக்காங்க. இவங்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஒன்றா சேர்த்து கொடுங்கன்னாங்க. மாநில அரசில் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, மத்திய அரசில் அக்செப்ட் பண்ணி முடிச்சாச்சு. இதுவரையும் ஓகே. ஏன்னா பட்டியலை விட்டு எடுப்பான்னு சொல்லிவிட்டு இவங்க போய் என்ன பண்ணுறான், 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு யாரே இப்போ இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த 2 தலைவர்கள் ஒரே தொகுதியில் போய் நின்றுட்டு அங்கே இருக்கக்கூடிய அவர்கள் சாதியை சேர்ந்தவர்களை முட்டிட்டு கலந்து செய்திருக்கிறார்கள். இது 2 பேரும் யாரோ ஒருத்தர் தானே. அந்த புத்திசாலி தனம் கூட இல்லை. விட்டு கொடுக்கும் மனப்பான்மையோ அதில் அதுக்கு தகுந்தாப்புல அனுசரித்து போகணும், அணைச்சி போகணுன்னு 2 பேரும் கேள்வி. மிச்சவங்களும் எங்கே அணைக்க போகிறாங்க? இதை விட்டுருவோம். எல்லாம் வீராதி வீரர்கள் தான், அதில் மறுக்கிறது ஒன்று இல்லை. இதில் என்னாச்சுன்னா, தேவேந்திர குல வேளாளர்கள்னால் பட்டியலிட்டு ஏன் இருக்குன்னு அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் இருக்கு பாருங்கள். அதில் என்னன்னா, இதில் வேளாளர்கள்னு வரும்பொழுது சைவ வேளாளர்கள், சோழிய வேளாளர்கள், கார்காத்த வேளாளர்கள், துளுவ வேளாளர்கள்,
கொங்கு நாட்டு வேளாளர்கள், இசை வேளாளர்கள், தேவேந்திர குல வேளாளர்கள், இவர்கள் அனைவரும் வேளாளர்கள் தான். இவர்கள் என்ன செய்து விட்டார்கள், நேர அந்தந்த தொழிலை சில அரசுகள் வரும் பொழுது ரொம்ப நெருக்கடி கொடுக்குறப்ப, ஏப்பாப்பா நான் அதுக்கு உதாரணமாக வச்சுங்களேன், மூப்பர் என்று ஒரு கம்யூனிட்டி இருக்குது. இதில் அந்த தேவேந்திர குல வேளாளர்லேயே மூப்பர் என்ற ஒரு கம்யூனிட்டி இருக்கிறப்ப என்ன செய்கிறாங்கன்னா, மூப்பனாக இருக்கிறால கருப்பியம் அவரெல்லாம் கொஞ்சம் ஒதுங்கி போய் தனியாக போனதுனால ஒரு கம்யூனிட்டி மாதிரி டீல் பண்ணிட்டாங்க. இது ஒரு நிலைப்பாடு. இப்போ இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் இந்தியா முழுதும் பரவி இருக்கிறார்களா, உலகம் முழுதும் பரவி இருக்கிறார்களா? ஆமாம். வட இந்தியாவில் ஜாட் என்ற ஒரு பிரிவினர் இருப்பார். அவர்களுடைய பிரதான தொழில் நம்ம ஊர் தேவேந்திர குல வேளாளர்கள் போல விவசாயம் சார்ந்த தொழில் தான் செய்வாங்க. அவங்க பேர் ஜாட். யாருங்க? பிரதமர்லேருந்து வரும். பிரதமர் சந்திரசேகர், அடுத்தாப்புல குறுகிய காலத்தில் இருந்த சுரன் சிங், துணை பிரதமராக இருந்தார் தேவிலால், அவரும் ஜாட் இனம், நம்ம ஊர் தேவேந்திர குல வேளாளர் என்ற விவசாய தொழிலை பிரதானமாக கொண்டவர்கள். ஹையஸ்ட் மேட்ரு இப்போ என்னென்னா, ஜெயினர்கள் இங்கெல்லாம் எப்பப்பெல்லாம் அவர்களுக்கு இடைஞ்சல் தொல்லை வருகிறதோ, எந்த மதம் இங்கே வருகிறதோ அங்கே வந்து கரெக்டாக வேறு வழியில் எங்கே தான் போகணுன்னு வரும்பொழுது, இப்போ கிறிஸ்தவர்களாக மாறியவர்கள் இருக்கும்பொழுது, இஸ்லாமியரை மாறி இருக்கும்பொழுது, ஜெயினர்களாக ஆரம்பத்தில் என்ன பரவலாக இருக்கிறார்கள். ஜெயின மதம் அவர்கள் நிறைய அவர் ஏற்றுக்கொண்டதுனால் நிறைய போனது. ஜெயினராக இருந்தால் சைவமாக இருக்க வேண்டும். ஆமாம், இன்றைக்கி இருக்கக்கூடிய திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய வேளாளர்கள் இருக்கிறார் பாருங்க, வீர சைவர்கள் என்று வேளாளர்கள். அவர்கள் அந்த தேவேந்திர குல வேளாளராக இருந்து அந்த ஜெயினாக போய் அடுத்தாப்புல இங்கே வருகிறார். இது ஒரு வரலாற்று பூர்வமான ஆய்வில் வரும். அடுத்தாப்புல பஞ்சாபில் வந்து புதிய மதம் ஏற்படுகிறது. குரு கோவிந்த் சிங்கு அதை மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது அவர்கள் அடிப்படை தொழில் விவசாயம் மட்டும்தான், வேறு எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது பஞ்சாபிகள் இன்னும் சொல்ல போனால் சிங் என்ற பஞ்சாப் அந்த இவங்களை சேர்ந்த சமுதாயத்தினர் இருக்காங்கல்ல, பூட்டா சிங்காக இருக்கட்டும், ஏற்கனவே பூட்டா சிங் இருந்தார். அது மாதிரி இப்போ இருக்கக்கூடிய பகத்சிங் என்று ஒரு மிகப்பெரிய கொள்கையை தவிர வேறு எதுவுமே பண்ண முடியாது என்று சொன்ன பகத்சிங்கும் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். ரெண்டாவது, அந்த இப்போதைய முதல்வர் இருக்கிறார் பாருங்க, பகவத்சிங் மான், அவரும் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். சுர்ஜித் சிங்கன் என்று நமது சுர்ஜித் சிங் பர்னாலா, சுர்ஜித் சிங்கை கம்யூனிஸ்டுக்காரும் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். அது தேவேந்திர குல வேளாளர். அங்கே வந்து சிங், இங்கே சுர்ஜித் சிங் பர்னாலா இங்கே வந்து 2 முறை கவர்னராக இருந்தார். அவர் என்ன பண்ண, எமர்ஜென்சி சமயத்தில் கொண்டு வந்து இதில் கோவை சிறையில் வச்சுட்டாங்க. அப்போ எனக்கு விவசாயத்தை தவிர வேறு யாரும் தெரியாதுங்க. இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் சார்ந்த சமுதாயம் இருக்குல்ல, இதுதான் வட இந்தியாவில் நாங்கள் வந்து பொண்ணு. அவரே சுர்ஜித் சிங் பர்னாலாவே சொல்லப்பட்டது கோவை மத்திய சிறையில் எமர்ஜென்சி யாரும் தெரிய விட நினச்சப்போ அதனால தான் அந்த சிங்கு என்ற சமுதாயம். அந்த மாதிரி ஜெயின் ஆகி போச்சா. இவர்கள் ஜாவா சுமத்ரா எல்லாம் வந்து இந்த புத்த மதத்தை பரப்புவதற்காக ஜாவா சுமத்ரா, ஜப்பானு, சைனாவெலாம் போகும் பொழுது இங்கிருந்து தோட்ட தொழிலாளர்கள், கரும்பு தொழிலாளர்கள், விவசாய தொழிலாளர்கள் ஆள் கொண்டு போனாங்க பாருங்க. அவர்களை தான் அசோகர் தனது மகள் சங்கமித்ரா வந்து தேர்ந்தெடுத்து அவர்கள் அந்த புத்த மதம் பரவுவதற்கு அந்த எல்லாருக்கும் வர ஜாவா சுமத்ரா, ஜப்பான், இதெல்லாம் இன்னும் சொல்ல போனால் அதிகப்படியான மக்கள் தொகை இருக்கக்கூடிய மதம் என்னவென்றால் அதுதான். ஆனால் அங்கிருந்த பூர்வக்குடிகளான சீனர்கள், அங்கிருந்த ஜப்பானியர்கள், அங்கிருந்தவர்களை மதமாற்றம் செய்வதற்கு மத தூதுவர்களாக இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இப்போ வந்து திருநெல்வேலி வந்தோடனே ஜெயின் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, வீரசைவர்களாக மாறி வேளாளர்கள் தான், வீரசைவ வேளாளர்கள் போயிட்டாங்க. அடுத்தாப்புல ரொம்ப ஹைலைட் என்னன்னா, இப்போ இருக்க அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கிறார்ல, அவர் வைசிய பிரிவாக இருந்தாலும் அதில் வந்து என்னாச்சுன்னாக்கா பாலியா என்ற ஒரு பிரிவு, அவர்களுக்கு அந்த ஃபைனான்ஸு தொழில், நெசவு தொழில், குறிப்பாக சொல்ல போனால் விவசாயம் தான், அதை வந்து அவர்கள் செய்து கொண்டிருந்த போது அவரும் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். இப்போது அதாவது அப்புறம் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் இருக்கிறார்ல, அவர் என்னன்னாக்கா அந்த குர்மி என்ற ஒரு விவசாய சமுதாயம் தான். அவரும்
அந்த அதனால தான் அவர் சீக்கிரமாக வந்து சாதி வாரி கணக்கெடுப்பை போட்டுக்கிட்டு இதை பண்ணி விட்டார். அப்புறம் நான் கட்சி மாறாரு போகிறாருன்னா ஃபிட்டஸ்ட் ஆஃப் தி சர்வேயர். இப்போ நம்மளுடைய திராவிட இயக்கங்களே பாஜகவை 2 இயக்கம் மாறி மாறி பண்ணதுனால தான் வந்துச்சு. அதனால் அவர் மட்டும்தான் அதை வந்து கெட்டவர் ஷிஃப்ட் ஆகுறாரு. அவர் வந்து பதவியை தக்க வைத்து அவர் மக்களுக்கும் சேர்ந்து ஆசைப்படும் போது செய்கிறாரு. அதில் சரின்னு சொல்லவில்லை, அவரும் என்று அடையாளம் காட்டுகிறோம். ஆச்சா, அடுத்த முக்கியமான மேட்டர் என்னன்னா, தமிழ்நாட்டை எடுத்துகிற சேனை தலைவர் அப்படின்னு வீரக்குடி வெள்ளாளர் அவர்களும் தேவேந்திர குல வெள்ளாளரோட பிரிவல்ல, அவர்களே தான் வீரக்குடி வெள்ளாளரும். அந்த சேனை தலைவர் யாரு தெரியுமா? நம்ம ஊர் ஆரம் வீரப்பன், ராம வீரப்பன் என்று எல்லாரும் செட்டியார் நினைச்சிட்டு இருக்கோமா, அவரும் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். இந்த வெளிநாட்டில் வந்து இலங்கை அந்த இதுக்கெல்லாம் போனாங்கல்ல, இலங்கை அந்த பிலிப்பைன்ஸு அது மாதிரி ஆப்பிரிக்க நாடுகள், அமெரிக்க நாடுகள்லாம் அங்கே போய் அதிகாரியாகவும் இப்போ போகிற மாதிரி சாப்பிட்டு இருக்கா போல வயல் வேலையை கடினமாக வேலை செய்யணியா, உனக்கு விவசாயம் பண்ணதான் கொண்டு போயிட்டான். யார் என்றால் இந்த தேவேந்திர குல வேளாளர் விவசாய முக்குடற்பள்ளியில் சொன்ன மாதிரி விவசாயிகள் என்று தேவேந்திர குல வேளாளர்கள். ஹைலைட் என்னன்னா, இலங்கையில் வந்து யார் போராட்டத்தை யார் முக்கியமாக வேலு பிள்ளை பிரபாகரன், அவர் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர். அங்கே போனால் ஜாதி மதம் இல்லை, ஏன்னா தோட்ட தொழிலாளராக போயிருக்கோம். ஆதி திராவிடர்கள் மலைப்பகுதியில் இருப்பாங்க. இவர்கள் 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே வாழ்க்கையில் இருந்தவரை ஊரை விட்டு போன மனிதர்கள். இதுதான் நடைமுறை. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஊர்புற அந்த குறிப்பிட்ட ஜாதி என்பது ஊர்புற பரவி இருக்கிறாங்க. விவசாயம் தானே. அப்படி பண்ணி இருக்கும் பொழுது அந்த விஜயநகர பேரரசு வந்து லேண்ட் சீலிங் வைக்கிது அல்லது எடுத்துக்கொள்கிறது. அப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, புத்திசாலித்தனத்தை மட்டும் மூலத்தனமாக வைத்த மற்ற இனத்தவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மற்ற வேளாளர்கள் இருக்காங்கல்ல, நம்ம அந்த துளு வேளாளர்லேருந்து எல்லாமே என்ன பண்ணால் டக்கு டக்குன்னு வெவ்வேறு தொழிலை மாற்றிக்கிட்டு டக்கு டக்குன்னு போயிடுறாங்க. ஆனால் வீம்புக்குன்னு முட்டி மோதி அன்னையிலேருந்து இன்னும் வரலையே கல்லு பிள்ளையாட்டை முட்டிட்டு பல்லு உடையிற ஒரே ஒரு அந்த உண்மையான உழைப்பாளிகள், மற்றவங்களாம் இல்லையான்னு கேட்டக்கூடாது. அந்த விவசாயத்தை தவிர எனக்கு தெரியாதியா, அவன் நிலத்தை கொடுக்க மாட்டேன்னா அவங்கள விஜயநகர பேரரசு அடித்து விரட்டி விட்டுருது. அதனால் அவர்கள் தெரு நடுவில் ஊர் நடுவில் இருந்தவர்கள் ஒதுங்கி ஓடி போய் ஒரு பள்ளமான பகுதியை செல்லுகிறார்கள். அங்கே யார் இருக்காங்க? வாழ வைக்கும் பூர்வ குடிகளான ஆதி திராவிடர்கள் மற்றும் அருந்ததியர்கள். இவர்கள் உலக மக்களுக்கு சேவை மட்டுமே செய்ய பிறந்தவர்கள். அவர்கள் வளர்ந்தவர்கள். வாரி அனைத்து கொள்கிறார்கள். யாரை? தேவேந்திர குல வேளாளர்களை அடைத்துக் கொள்கிறார்கள். இப்போ கூலி வேலைக்கு போகணுன்னு ஆகி போச்சுன்னா அவங்களோட இணைந்து அவருடைய சாப்பாடு, அவருடைய முறைகளை, வாழ்க்கை முறைகளை எடுத்துக்கொள்கிறார்கள். அதனால தான் பட்டியல் எப்படியே வருது பட்டியலினம். அது எப்படி நல்லா அதாவது உயர்ந்தவர்களாச்சா. இன்னும் சொல்ல போனால் பெரிய வெடி என்னென்னா, ஏன் இப்படி வந்து இப்போ கோயில் வந்து இன்றைக்கி எடுத்துக்கிட்டோம்னா, திருநெல்வேலியில் நெல்லையப்பர் கோயில் இருக்குல்ல, அது தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியான வருமானம். இப்போ ஆந்திராவில் வெங்கடாஜலபதி, கேரளாவில் யார் இருக்கா தெரியும், ஐயப்பன் இருக்காப்புல. தமிழ்நாட்டில் அதிகப்படியான வருவாய் கொடுக்கக்கூடிய திருக்கோயில் எது? பழனி. இந்த பழனி முருகன் கோயிலுக்கு வராத இந்து மனிதர்களே யாரும் இல்லை. இதில் வந்து எல்லா ஜாதியினரும் 10 நாள் 20 நாள் 40 நாள் விரதம் இருந்து பச்சை ஆடை போட்டுக்கிட்டு முதுகுல அழகு குத்திக்கிட்டு தொங்கிக்கிட்டு எல்லாம் போகிறார்கள். இந்த பழனி திருக்கோயிலுக்கு முதல் மரியாதை யார் தெரியுமா கொடுக்குறாங்க? தேவேந்திர குல வேளாளர்கள். இன்னைக்கும் இதை மீட்டு தந்தது, தொடர்ந்து இருக்க அனுமதித்தது இஸ்லாமியர்களும் ஆங்கிலேயர்களான கிறிஸ்தவர்கள் தான். மதுரை வண்டியூர் மாரியம்மன் கோயில், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில், அது மாதிரி கோவை சோனியம்மன் கோயில், பேரூர் பட்டீஸ்வரர் கோயில், காஞ்சி காமாட்சி, இந்த கோயிலும் இன்றைக்கும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கென்று முதல் மரியாதை அந்த கோயில் திருவிழாக இருக்கட்டும் அமர வைத்து முதல் மரியாதை முண்டாசி கட்டுறது அந்த கொடுக்கறது இன்றைக்கும் இருக்கிறது. கோயில் உள்ள விடுவாங்களா? கோயிலில் உள்ளே போகிறதுக்கே போராட்டம் செய்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டங்களில் இவர்கள் இந்த கோயிலுக்கு இன்றளவும் ஆங்கிலேயர் காலத்தில் இன்றளவும் வந்து கொடுத்துருக்காங்கன்னா அவர்கள் எப்படி ஆட்சி செய்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் சேர சோழ பாண்டியர்கள் பல்லவர்கள் அனைவரும் அவர் இனத்தை சார்ந்த. ஏன்னா விவசாயம் என்று வரும்பொழுது அவர்களுக்கு வந்து வேளாளர்கள், தேவேந்திர குல வேளாளர்கள் தான் வந்து இன்றைக்கி சொல்கிறாங்க. அது எடுக்கிறது அது பேசுறதுல எலெக்ஷன் வந்து வேறு கதை போயிடுது. அது பேசி விரிவாக பேசி விவாதிக்கக்கூடிய காலகட்டங்கள் வரும்போது போயிடுது. இப்போ என்னாச்சுன்னா இவர்கள் பட்டியலை விட்டு எப்படி சேர்க்கிறார்? பட்டியல் மக்களோடு சேர்ந்து விட்டார்கள் தவிர பட்டியல் இனத்தில் சேரவில்லை.
டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சட்டத்தில் பின்னர் கொண்டு வருகிறார் பட்டியல் என்னென்னு. ஆனால் அதற்கு முன்பு அரசியல் சட்டம் வருவதற்கு முன்பே ராஜாஜி வந்து இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலாக இருக்கிறார். அவர் வீட்டில் ஒரு பணியாளர் இருக்கிறார். அவர் மனைவி எழுந்ததை ஒரு பணியாளர் சொல்கிறார், ரொம்ப கோச்சிக்கிட்டு அப்படி இருக்கார். என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார், இந்த மாதிரி என் பையனும் அந்த பக்கத்து வீட்டு பையனும் கவர்மெண்ட்டு வேலைக்கு போனாங்க. அங்கே வந்து ஏன்னா இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த நீதி கட்சி காலத்திலேயே அந்த இடஒதுக்கீடுலாம் வருது. அது குறிப்பாக தாழ்த்தப்பட்டவர்கள் இங்கேருந்து போகிறாங்க, அவனுக்கு வேலை கிடைக்கல, இவனுக்கு வேலை கிடைக்கல. ஏமா என்ன விஷயம்? அவர் வந்து பட்டியலினத்தில் இருக்கிறார், அரசினால் ஒதுக்கப்பட்ட பட்டியலினத்தில் இருக்கிறார், என் பையன் இல்லை. அப்படியா? அவர் என்ன செய்கிறார்? மூதறிஞர் ராஜாஜி அவர் கணக்கு பண்ணுறார். இவர்களின் வாழ்க்கை முறை, இவருடைய தொழில், இருப்பிடம், உணவு முறையெல்லாம் ஒன்றா இருக்குது. அதனால் இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் என்று பல்லர்களை பட்டியலினத்தில் சேர்க்கிறார். புரிஞ்சு போச்சா? அது சேருது. அப்புறம் அடுத்தாப்புல இன்னொரு விஷயம் என்ன செய்யுதுன்னா, இவர் சேர்ந்த அப்புறம் தேவேந்திர குல வேளாளர் பட்டியலினத்தில் சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, இது மாதிரி இன்னொரு அவங்க தங்கச்சி விட்டு பையன் வேலைக்கு போகிறான். வயசாகி வச்சு கூட போன பையன் வெற்றி பெற்று அவர் ஜெயித்து விடுற அதே வயசு. என்னன்னு கேட்டால் அவர் பட்டியலினத்தில் இருந்தாலும் வயசு கூட போச்சு. அந்த எங்கள் தங்கச்சி பையனுக்கு அடடே அப்படியா? இவர்கள் உழைப்பாளிகள், கிராமத்தின் உட்புறங்கள் இருப்பவர்கள். இவர்கள் வந்து இதுக்கு சேர்றதை பள்ளிக்கூடத்துக்கு சேர்றதை 5 வருஷம் கழிச்சு 10 வருஷத்துலாம் சேர்றான் படிப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு. அதனால் வந்து 5 வருட ரிலாக்ஸேஷன் இன்றைக்கும் இருக்கிறது, நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆச்சா? 2வது ரிலாக்ஸேஷன். 3வது காவல்துறைக்கு அவருடைய தம்பி பையன் வேலைக்கு போகிறார். ஒரு 1.5 இன்ச்சு ஹைட்டு குறையுது, பாடி குறையுது. அப்போ கூட சொல்ல இவர்கள் ஏழைகள், சாப்பாடு அது மாதிரி விஷயங்கள் சரியாக இல்லை, உழைச்சிலே இருந்தனால இந்த பாடி இல்லை, வேலை செய்யறா சரியாக போயான்னு. அப்போ இன்றைக்கும் காவல்துறையில் இந்த ஹைட்டு 2 இன்ச்சு குறைச்சிருந்தாலும் எடுத்துக்கலாம் கூட. இப்போ அதில் அதை விட ஜாஸ்தி இருக்காங்கிறத எடுத்துக்கொள்கிறார்கள். இப்படி ஒரு சலுகை பெறப்பட்டது. இதை போய் சலுகை பெறப்பட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய 18% அந்த பட்டியலினத்திலும் 1% பழங்குடியினர் கொடுக்குறாங்க. இந்த 18% அப்போ அண்மையில் என்ன பண்ண டாக்டர் கலைஞர் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அருந்ததி, ஏன்னா அந்த எஸ்சிக்குள்ளேயே அந்த இவங்க கூட பட்டியலினத்துக்குள்ளேயே அவளை மட்டப்படுத்தி கேவலப்படுத்துகிறாங்கனால 3 போட்டியிட முடியவில்லை என்பதால் 3% ஒதுக்கி கொடுத்துட்டாங்க. முடிஞ்சிருச்சா? ஒதுக்கி கொடுத்த உடனே என்ன நினச்சுனாக்கா, இப்போ மிச்சம் உள்ள அந்த 15% தான் ஆதி திராவிடர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளர் என்று பல்லர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. இதில் இப்போ டாக்டர் ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு போகிறார். இது எனக்கு முதல்ல பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டதா, அவர்கள் தாழ்ந்தவர்களோ பிற்படுத்த பின்னிலை உள்ளவர்கள் இல்லை. இவர்கள் என்ன செய்கிறாருன்னா, எனக்கு வந்து மிகவும் பிற்படுத்தப்படும் ஒரு பிரிவு கொடுத்து எங்களுக்கு தனியாக கொடுப்பாங்க. அதில் எல்லோரும் போட்டிக்கு வந்துட்டாங்க. அதனால தான் நீங்கள் 10.5% வாங்கி அது கோர்ட்டு பேச்சு அது நடந்து கொண்டிருக்கிறது. அது வேறு. இது போலவே ஆதி திராவிடர்களும் ஒன்றிணைந்து ஒழுங்காக பண்ணும் பொழுது இவர்கள் இனத்தை சார்ந்தவர்களுக்கு என்ன செய்யணும்னா, அந்த பெருந்தலைவர்கள் மக்களுக்கு ஏதாவது சேவை செய்யணும். என்ன செய்யணும்னா, அந்த பட்டியல் இனத்தில் இருக்கக்கூடியது பிரித்து கேட்டுக்கலாம். ஏப்பா தேவேந்திர குல வேளாளருக்கு எடுங்க. இதுதான் நிதிஷ்குமார் தான் சார்ந்த சமுதாயம் குர்மி இனத்தில் உள்ள தேவேந்திர குல வேளாளர் என்பது. அதனால தான் என்ன பண்ணார், பட்டியலினத்து சாதி கணக்கெடுக்க சட்டப்படப்பட எடுத்துலையாச்சு. இன்னும் சொல்ல போனால் அந்த மரம் ஏறக்கூடிய நம்ம நாடார்கள் இருக்காங்கல்ல, இவர்கள் ஆந்திரா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இந்த கங்கப்பா அந்த மாதிரி வகைகளில், இந்த பக்கம் கேரளாவில் இருக்கக்கூடிய பினராயி விஜயன் அனைவரும் அந்த மரமேற இனத்தை சார்ந்தவர்கள். ஆனால் அவர்கள் வந்து அங்கே மிகவும் பிற்படுத்தப்பட்ட அல்லது வந்து ஓபிசியில் இருப்பதால் அவர்கள் இந்த பேச்சு வராமல் அவருக்கான தகுதியை இன்றைக்கி வந்து பினராயி விஜயன் வந்து கல்லுக்கடை வச்சிருக்கிறாருன்னா அதான். ஆனால் சென்னை இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் அந்த நாடார்கள் இன்னொன்று சொல்ல போனால் இவரெல்லாம் மதம் மாறுகிறார்கள். என்ன செய்கிறாருன்னா, ஆரம்ப காலத்தில் ஜைன மதம் என்று ஒரு மதம் இருக்கிறது. இதில் வந்து ஜைன மதத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க எல்லாருமே வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் ஜைன மதத்தில் மாறிவிடுகிறார்கள். ஜைன மதத்தில் வெஜிடேரியன் தான், நான்வெஜ்ஜு கூடாது. இன்றைக்கும் ஜெயந்தி அப்போ என்ன செய்கிறாங்க, நான்வெஜ் இல்லை. இதில் இருந்தால் திருநெல்வேலி பக்கம் இருந்த அந்த தேவேந்திர குல வேளாளர்கள் அனைவரும் ஜெயின மதத்துக்கு போயிட்டு அவர்கள் தான் இன்று வீர சைவர்கள் என்று சொல்லக்கூடிய தேவேந்திர குலத்தார்கள் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே 2 பேரும் வந்து அந்த கிட்டத்தட்ட எல்லாம். இன்னும் சொல்ல போனால்
அந்த விஜயநகர பேரரசு வந்து எப்போ இருந்தீங்க இங்கே வந்து நீங்கள் ஒரு பெரிய கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 14ஆம் நூற்றாண்டுலேருந்து 17ஆம் நூற்றாண்டு வரலி வருது. 1336லேருந்து 1646 வரலையும் பாருங்கள் அந்த வரலாறு. விஜயநகர பேரரசு இந்தியா இந்த குறிப்பாக சவுத்து பக்கம் எக்ஸ்டெண்ட் ஆகிறப்போ என்ன ஆகுதுன்னா, முஸ்லீம்கள் பேரரசும் பேரலில் என்ன செய்யணும்னா முகலாய பேரரசும் 1311லேருந்து 1700 அது மாதிரி வரும்பொழுது 500 வருடம் ஆண்டு பொழுது என்ன பண்ணுறாங்க, விஜயநகர பேரரசை அடிக்குது, நொறுக்குது, நசுக்குது. என்ன பண்ணுறாங்க, அவர்களுக்கு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு முஸ்லீம் மாறுகிறார்கள். தேவேந்திர குல வேளாளர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மை முஸ்லீம்கள் முழுக்க தேவேந்திர குலத்திலிருந்து சென்றவர்கள். எப்படின்னு ஒத்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆங்கிலேய பேரரசு வரும்பொழுது இந்த நாடார் என்று, அதாவது அந்த குறிப்பிட்ட ஜாதி என்ன செய்கிறாங்கன்னா, இந்த பட்டியல் இனத்தினோட அது தொட்டாதான் தீட்டு இன்னொரு இனத்தில் இருப்பவர்கள் வந்து பார்த்தாலே அப்படி ஒரு இது நடந்துச்சு. பார்த்தாலே ஏன்னா கேரளாவில் முளைவரி என்று சொல்லக்கூடிய ஓப்பனில் வரணும். அந்த முளைவரி போட்டு அழிச்சாட்டியம் பண்ணிட்டு இருந்த அந்த நம்பூதிரிகள் பண்ணோன்னே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நான் இந்துவில் இருந்தால் அப்படி தான் பண்ணணும், கிறிஸ்டின் போயிட்டாங்க. அதை பின்பற்றி தமிழ்நாட்டில் உள்ள நாடார்கள் அனைவரும் பெரும்பாலான நாடார்கள் போய்விட்டார்கள். அப்போ தான் இப்போ சவுந்தர பாண்டியனாருடைய முன்னோர்கள் சவுந்தர பாண்டியனார் போன்றவர்கள் ஆங்கில பேரரசில் கோரிக்கை வைக்கிறாங்க, அந்த கிறிஸ்டின்னு சேர்ந்து விட்டாலே ஜாதி கிடையாது. ஆனால் இந்த நாடார் சமுதாய மக்களுக்காக நிறைய பேர் ஜாதி விட்டு போச்சுன்னா பொண்ணு கொடுக்குறது, பொண்ணு சொந்தக்காரன் போயிடுவான், மதம் என்பது ஒரு மார்க்கம் வந்து விடுகிறோம், ஆனால் எங்களை தனியாக விட்டுருங்க. அதுக்கு வந்து எங்கள் கிறிஸ்டின் நாடார் என்ற பின்ன சிறப்பு அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்தார்கள். இது நாடார் இன மக்கள் கிறிஸ்டியனை சேர்ந்தான். அதுதான் மற்ற சமுதாயத்தினரும் கிறிஸ்தவ நாடார், கிறிஸ்தவ பிள்ளைமார், கிறிஸ்தவ கள்ளர் தேவர், கிறிஸ்தவ ஆதிதிராவிடர்னு சொல்லி அந்த வகையில் தான் வந்துச்சு. ஆனால் முஸ்லீமில் சேர்ந்து விட்டால் ஜாதி கிடையாது, ஜெயின மதத்தில் சேர்ந்து விட்டால் ஜாதி கிடையாது. இன்றைக்கும் பள்ளப்பட்டி என்ற ஊர்கள் பெரும்பாலான முஸ்லீம் ஊர்களுக்கு ஒத்து கவனிச்சிக்கிறார். அவர்கள் அனைவரும் பல்லர்கள், தேவேந்திர குல வேளாளர்களாக இருந்து அந்த கிறிஸ்தவ மதத்துக்கு அந்த முஸ்லீம் மதத்துக்கு மாறியவர்கள் என்பது தான் பெரும்பாலான மேஜர் முஸ்லீம்கள் அனைவரும் ஃப்ரம் தேவேந்திர குல வேளாளர்கள். ஓகே, வரலாற்றை சொல்லிவிட்டோம். இப்போ பட்டியலை விட்டு எடுங்க அப்படின்னா அவங்க ஏதோ தட்டு தடுமாறி படித்து காலேஜில் ஸ்கூலில் ரிசர்வேஷனில் போய், காலேஜில் ரிசர்வேஷனில் போய், வேலைக்கு ரிசர்வேஷனில் போய் அரை வேலை காவேலை முக்கா வேலைன்னு போயிட்டு இருக்கிறப்போ நம்ம சமுதாயத்தில் பட்டியலை விட்டு வெளியே வாயா, வெளியே வந்து என்ன செய்ய போகிறோம், நீங்கள் தான் பணக்காரர்கள், நீங்கள் தான் வசதிக்காரர்கள், நீங்கள் தான் வீரம் செறிந்த விலை மண்ணுக்கு சொந்தக்காரர்களாச்சே. உங்கள் சமுதாய மக்களுக்கு வங்கியில் கடன் கொடுக்கப்படுகிறது அந்த பட்டியல் இனத்திற்காக என்று தனியாக அதில் கேட்டு வாங்க, அதில் வாங்கி உங்களுடைய சமுதாயத்தை பண்ணி இந்தாண்ட பார்த்தா நம்பிங்க எதுவும் நட்டாத்தில் விட்டு வேறு ஏதேன்னு அந்த இடஒதுக்கீடை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் கூட போயிட்டோம்னா என்ன ஆகும், இவன் தெருவில் நிற்க முடியாது. அதனால் இந்த இளைஞர்கள் ஏமாற வேண்டாம் என்பதை உங்கள் தலைவர்களுக்கு அறிவுரை வழங்குங்கள். அதனால் அவருடைய நோக்கம் அதுக்கு அடிதடி அதெல்லாம் ஒன்றுமே வேணாம், தெளிவான மேட்டர் செய்யலாம். அது இல்லாமல் இப்போ நல்லா சொல்கிறேன், இன்னொரு தடவை சொல்கிறேன், எப்படின்னா 18% 3% அருந்ததி போயிட்டான், மிச்சம் 15% இருக்குல்ல. ஆனால் 23.7% இருக்கிறாங்க. அந்த 23.7% வாங்க அரசியல் உங்கள் செல்வாக்கு இருக்கும் பட்சத்தில், நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்பாங்கிற பட்சத்தில் வாங்குங்க. இன்னும் இப்போ ஜாதி வாரியாக பட்டியல் கணக்கெடுங்க, எடுத்து விட்டு அதில் உள்ள எவ்வளோ இருக்கோ எங்களுக்கு தனியாக கொடுத்துருங்கப்பான்னு சொல்லி கேளுங்களேன். தனியாக கொடுத்தா இளைஞர்களும் நன்றாக இருப்பார்கள், உங்கள் சமுதாய மனிதர்களும் நல்ல முன்னேறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். நிறைய இப்போ தாட்கோ ஒன்று இருக்குது ஆதிதிராவிட நலத்துறை, அது மாதிரி பிற்பட்ட நலத்துறை பொருளாதாரத்துக்காக இருக்கிறது, முஸ்லீம்ஸ்லேயும் இருக்கிறது, சிறுபான்மையிலையும் அந்த சிறுபான்மையில் ஆணைய கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கிறது. தேவேந்திர குல வேளாளர்களுக்கு என்று தனியாக ஒரு ஒதுக்கீடு பெற்றுவிட்டு அவர்கள் பட்டியலத்திலே இருக்கட்டும். 1 2 3 4